பிரதம மந்திரியினுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அயல் நாட்டில் இருந்தாலும் நிறைவேறியது. கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் நடந்தது சார். பல விவாதங்களுக்கு பிறகு இது நிறைவேறி இருக்கு. இமீடியட்டாக சுப்ரீம் கோர்ட் போவோன்ட்டு காங்கிரஸ் அறிவித்துட்டு விட்டது. திமுக சொல்லியிருக்கு. ஓவைசி கோர்ட்டுக்கு போயிட்டார். சிவில் ரிட்டு அவர் ஃபைல் பண்ணியிருக்காரு. இது கோர்ட்டில் நிற்குதா இல்லையாங்கிறதுக்கு அது அப்புறமேட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இது நிறைய பேருக்கு, இது ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் ரொம்ப ஏழை இஸ்லாமியர்களுக்கும் பலன் கொடுக்கும்ட்டு இவ்வளவு நாள் பேசாமல் இருந்த பிரதமர் பேசியிருக்காரு. நிறைய பேர்கிட்ட போய் சேரும் அந்த செய்தி. சரிங்களா? எந்த வகையில் அது பலன் கொடுக்கும் சார்? அது நீங்கள் நியாயமாக பார்த்தா பிஜேபிக்காரங்கிட்ட தான் கேட்கணும். எந்த வகையில் பலன் அளிக்கணும், எந்த வகையில் பலன் அளிக்காது, அல்லது பலன் அளிக்கும் என்று சொன்ன அவருடைய வாதம் எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேள்வியாக கேட்டிருந்தீங்கன்னா நியாயமானதாக இருந்திருக்கும். ஒரு யதார்த்தம் என்னன்னா, இந்த சிரிப்பு கூடமே வேதனையில் வரக்கூடிய சிரிப்பாகத்தான் நான் எடுப்பேன். ஏன்னா அவர்கள் சட்டம் இயற்றுறது கூட அது அவங்களுடைய கொள்கையிலே உள்ளது. அதை அவங்க எப்படி இருந்தாலும் செய்வாங்கன்ற மாதிரி செஞ்சிருவாங்க. ஆனால் ஒரு பப்ளிக் பர்செப்ஷன் கிரியேட் பண்ணாங்க பார்த்தீங்களா? அதாவது ஒரு அநாகரிகமான வார்த்தை ஒரு அமைச்சர் பேசினார். பிரதமர் இன்னைக்கு பேசுறது எல்லாருக்கும் தெரியும். இதே பிரதமர் தான் தேர்தல் என்று வந்தால் அவருக்கு வளர்ச்சியை பற்றியோ வேலை வாய்ப்பை பற்றியோ மக்கள் முன்னேற்றத்தை பற்றிலாம் தெரியாது. அவர் 2 எருமாடு இருந்தால் ஒரு எருமாடை பிடிச்சி கொடுத்துருவாங்க, உங்களுடைய தாலி இருந்தால் கூட அதை பிடிங்கி கொடுத்துருவாங்க, ராமர் கோயிலில் பாபர் பூட்டை போட்டிடுவாங்கன்னு ஒரே இஸ்லாமியர்களை எதிர்த்து தான் அவர் பேசுவார். எல்லாமே ஆதாரமற்ற பேச்சாக பேசுவார். மறுநாள் தி ஹிந்துவே சொல்லிடும், எரோனியஸ் டெலிபரேட்லி மிஸ்இன்டர்பிரேட்டட் அப்படின்னு. அவ்வளவு இந்த மாதிரி பிரதமரை தான் நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ ஒரு அமைச்சர் பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது லேண்ட் கிராபிங் மாஃபியா அப்படிங்கிறார் இந்த சட்டத்தை. அதே மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை மக்கள் மன்றத்தில் பதியவும் வைக்கிறார்கள். அதுக்கு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் இருந்து எக்ஸ்பிளைனர் ஆன் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு 2024 செப்டம்பர் 13, 2024 மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துச்சு. அதுலேயே அதை பர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு அரசு, இப்போ மோடியோடைய பேச்சையும் எடுத்துக்குவோம், ஒரு அரசு மக்கள் மன்றத்தில் இந்த செய்தியை சொன்னதையும் எடுத்துக்குவோம். அப்போ ஒரு செய்தியை சொல்லும்பொழுது எப்படி சொல்லணும்னா, இதில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது, மக்கள் நீங்கள் படித்து முடிவு பண்ணுங்கன்னு அப்படி தானே ஒரு அரசுடைய அறிக்கை இருக்கணும். ஆனால் ஒரு அரசினுடைய அறிக்கை எப்படி இருந்ததுன்னா, ஆரம்பம் முதலே வக்ஃப் போர்டுங்கிறது ஏதோ ஒரு முறையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. முறைகேடு நடக்கிறதுங்கிறது ஒரு வாதம். அதில் உண்மை இருக்கா இல்லையா அப்படின்னா நானுமே ஏற்பேன். முறைகேடுகள் இருக்கா இல்லையான்னா ஏற்கலாம். இவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஏன் நம்ம இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு வரணும். உதாரணத்துக்கு பிரதமர் அவர்கள் சொல்வதை போல இதை எடுத்து நல்லது செய்வோம். அதுக்கு ஆராசாவுடைய பதிலை விட ஒரு ஆப்ட் ஃபிட்டிங் ரிப்ளை இருக்க முடியாது. நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க ரெப்ரசன்டேஷன் கொடுங்க முதல்ல அப்படின்னு. அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்களேன். ஆர் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ரிவோக்கபிள் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. 4வது கொஸ்டின் நம்பர் 4ல் நான் கேட்குறேன், எதுக்கு ரிவோக் பண்ணணும், யாருடைய சொத்து யார் ரிவோக் பண்ணணும், நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆன்சர். அதுக்கு அந்த ஆன்சரை கேட்குறவங்க படிக்கிறவங்க இன்னைக்கு ஒரு மூத்த பத்திரிகை துறையில், அதாவது ஒன்றிய அரசால் தொடர்ந்து குறிவைக்கப்படக்கூடிய ஒரு பத்திரிகை துறையிலேருந்து ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி சில விஷயங்கள் டவுட் மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தார். இது எப்படி வருது அஃபர்மெண்ட், முக்கியமான ஒரு பத்திரிகை நண்பர். அவர் சொல்கிறாரு, எங்களுடைய எடிட்டர் இன் சீஃப் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அவங்க கொடுத்துருக்கிறத பார்த்தீங்களா, படிக்க இட் மேக் சென்ஸ் அப்படிங்கிறார். கரெக்டாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போது அந்த பெர்செப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை முழுக்க பொய், அடிப்படை ஆதாரம் இல்லாத பொய்களை மட்டுமே கட்டமைத்து. இப்போ அந்த வக்ஃப் பற்றி உள்ள கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5, டு ஆல் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஹேவ் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கேட்டுட்டு எல்லா முஸ்லீம் நாட்டிலையும் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா. இப்போ மோடி சொன்னதுக்கும் ஒன்றிய மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொன்னதுக்குமே கான்ட்ராடிக்ட் ஆகுது. ஓகே, மோடி சொல்றாரு நாங்கள் நல்லது பண்ண போறோம்னு, ஆனால் நீங்கள் வக்ஃபை பற்றி வெறுப்புணர்ச்சியை ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் பண்ணுறீங்க. முஸ்லீம்கள் ஏதோ வச்சுக்கிட்டு பெருசாக வாழ்கிற மாதிரியும், வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் என்பதே இந்த இந்தியாவுக்கு ஏதோ ஒரு பெரிய அவமான சின்ன மாதிரியும். எல்லா நாட்டிலையும் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குதா, அது ஏன் இந்தியாவில் மட்டும் இருக்குது? இந்த கேள்வி யார் கேட்குறா அப்படின்னா, மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய பிஐபி ரிப்போர்ட் கேட்குது. நோ, அப்படிலாம் இல்லை. இது எவ்வளோ பெரிய பொய், ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு பொய் எந்தெந்த நாட்டில் இல்லை, டர்க்கியில் இல்லை, லிபியாவில் இல்லை, ஈஜிப்டில் இல்லை, சூடானில் இல்லை, லெபனானில் இல்லை, சிரியாவில் இல்லை, ஜோர்டானில் இல்லை, துனிஷியாவில் இல்லை, ஈராக்கில் இல்லைன்னு அவங்களுடைய அறிக்கை சொல்லுது. இந்த எல்லா நாட்டிலையும் போர்டு தேவையில்லை. உசாரத்துல் அவுகாஃப், மினிஸ்ட்ரி ஆஃப் வக்ஃபினுடைய ப்ளூரல் தான் அவுகாஃப். மினிஸ்ட்ரி ஆஃப் வக்ஃப்னு ஒரு மினிஸ்ட்ரியே இருக்குது இந்த நாட்டில் எல்லாம். இப்போ நம்ம நாட்டில் மஸ்ஜிது வக்ஃப் போர்டு கீழேயும் மஸ்ஜித் இருக்குது, ப்ரைவேட்டாக ட்ரஸ்ட் நடத்துகிற பள்ளியாசல் இருக்குது, கோயில்களும் அது மாதிரி இருக்குது, சர்ச்சுகளும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், இவங்க சொல்கிற கவர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா மஸ்ஜிதுமே வக்ஃபு கீழே தான் வரும், அவுட் ஆஃப் மினிஸ்ட்ரி கீழே தான் வரும். இன்னும் எக்ஸாம்பிளுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதா இருந்தால், அங்கே உள்ள இமாம்கள் மோதினார்கள் கூட, இந்த முல்லாக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் கவர்மெண்ட் சர்வெண்ட். வக்ஃபு மினிஸ்ட்ரி கீழே இருக்க கவர்மெண்ட் சர்வெண்ட். இதுவே ஒரு பட்டவர்த்தனமான பொய், எல்லாமே பொய்.
பொய்யின் மீது கட்டமைத்து வக்ஃபுனாலே நேராக வருவாங்க, வக்ஃப் போர்டு வரும். இப்போ அவர் நேற்று பார்லிமெண்ட்டில் பேசுனதை பார்த்தோம். அவர் என்ன சொன்னார்னா, ஈவன் இந்த பார்லிமெண்ட் பில்டிங்கே வக்ஃபுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் சொல்வது போல் வக்ஃப் போர்டு ஒரு குவாசி ஜுடிஷியரி ஃபாரம்னு, வக்ஃப் போர்டு நினைச்சா எல்லாத்தையுமே வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிடும் அப்படின்னா அந்த பார்லிமெண்ட் எடுத்துட்டு இருக்கலாம் என்னைக்கும். ஓகே, அந்த பவர் இல்லையே. அப்படி இருந்து அப்போ எதுக்கு இந்த அமெண்ட்மெண்ட் பில்லு, எதுக்கு இது புதுசாக கொண்டு வரீங்க? அப்போ பிரதமர் அவர்கள் சொல்லக்கூடிய பேச்சு, நாங்கள் இதை முறைப்படுத்த போகிறோம், இதில் வந்து உங்களுக்கு நன்மைகள் பல செய்ய போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கணும்ல. நீங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது நல்லது பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது முறைப்படுத்தியிருக்கீங்களா? அப்படி முறைப்படுத்தப்பட்டிருந்தால் நம்ம கேரளாவுடைய கேலமிட்டி வந்ததற்கு பின்னால் பார்லிமெண்ட்டில் கொஷின் கேட்டாங்க, கேலமிட்டிஸ் பற்றி உங்ககிட்ட ரெக்கார்ட்ஸ் என்ன இருக்குது? இவங்க சொல்கிறாங்கல்ல, கம்ப்யூட்டரைஸ் பண்ணிடுவோம், டிஜிட்டலைஸ் பண்ணிடுவோம், வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் பல லட்சம் ஏக்கர்களை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிடுவோம். அப்போ ஒன்றிய அமைச்சர், பாஜக அரசினுடைய ஒன்றிய அமைச்சர் இருந்து பேசுகிறார், இது வரைக்கும் நம்ம அரசின் கீழே நடந்த கெலாமிட்டிஸை பற்றிய ரெக்கார்ட்ஸ் நம்மக்கிட்ட நோ டேட்டா இல்லை. அதே மாதிரி பேப்பர் லீக்ஸ் இன் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றிய டேட்டா எங்ககிட்ட இல்லை. டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் எஸ்சி எஸ்டிஸ் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்ககிட்ட டேட்டா கிடையாது. சூசைட் ஆஃப் மெடிக்கல் இன்டர்ன்ஸ் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்ககிட்ட டேட்டா கிடையாது. ஃபார்மர் ப்ராட்டஸ்ட்ல எத்தனை பேர் இறந்தாங்க, விவசாய போராட்டத்தில் எத்தனை விவசாயிகள் இறந்தாங்கிற டேட்டா எங்ககிட்ட கிடையாது. கொரோனால எத்தனை பேர் இறந்தாங்கிற டேட்டா எங்க இடத்துல கிடையாது. டிமானிட்டைசேஷன்ல எத்தனை பேர் இருந்தாங்க டேட்டா இவங்க கிடையாதான். இவைகளை எல்லாம் டேட்டாவாக கொண்டு வர முடியாத இவர்கள் பேசலாம். இவர்களை எல்லாம், இந்த டேட்டாக்களை எல்லாம் கொண்டு வர முடியாதவர்கள் ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான ஏக்கரை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி நாங்கள் டேட்டாவை கொண்டு வந்துருவோம். அப்படி கொண்டு வந்து அதில் இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்வோம். நான் அப்போதான் ஒரு கொஸ்டின் கேட்டேன், முஸ்லீம் பெண்களை பற்றி கரிசனைப்படுறீங்க, முஸ்லீம்களுடைய பொருளாதார நிலையை பற்றி கரிசனைப்படுறீங்க, முஸ்லீம்கள் இந்த அதாவது சச்சார் கமிட்டி மெயினாக அவங்க மேற்கோள் காட்டினது என்ன அப்படின்னா, சச்சார் கமிட்டி எதை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னா, சச்சார் கமிட்டியினுடைய அறிக்கை கொஸ்டின் நம்பர் 17ல அதே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பிஐபியோட கொஸ்டின் நம்பர் 17லயே சச்சார் கமிட்டியின் அறிக்கையின்படி they can generate at least a minimum revenue of 10% which is about ₹12,000 crores per annum. சச்சார் கமிட்டி 2006லயே சொல்லிருச்சு, ஒரு வருடத்திற்கு 12,000 கோடி வரைக்கும் இதுல வந்து வருமானத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சச்சார் கமிட்டியே சொல்லிருச்சு. அதையெல்லாம் நம்ம இங்க நிறைவேற்றலாம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. வாஸ்தவம் தான். அதே சச்சார் கமிட்டி என்ன சொன்னது, 25% பேர் 6லிருந்து 14 வயதுக்குட்பட்ட முஸ்லிம்கள், 6லிருந்து 14 வயசுக்கு உட்பட்ட முஸ்லிம்கள் 25% பேர் பள்ளிக்கூடமே செல்வதில்லைன்னு அது இந்த மோடி அரசு சரி பண்ணிருச்சா? இப்ப எங்களுடைய அவசியம் என்ன? சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டு ஜீரணமாவதுக்கு ஸ்வீட் சாப்பிட்றதா பீடா சாப்பிட்றதா பேசிட்டு இருக்கிறார் பிரதமர். எங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லை, நாங்கள் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். 4% நேஷனல் ஆவரேஜ் அப்படின்னு 7% நேஷனல் ஆவரேஜ் ஹையர் எஜுகேஷன்ல எல்லாருக்கும், ஆனா 4% தான் முஸ்லிம்களுடைய ஆவரேஜ் சச்சார் கமிட்டி சொல்கிறது. 20 பேர்ல ஒரு ஆள் கூட போஸ்ட் கிராஜுவேட் கிடையாது. ஒரு சபையில 20 முஸ்லீம் நிற்கிறாங்கன்னா அதுல ஒரு ஆள் கூட போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறது கிடையாது. படித்தால் தீட்டு அவனை வந்து எட்ட நிக்க வை, அவன் படிச்சானா அவன் காதல் ஈயத்த காட்சி ஊத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய நிலை கூட இன்னைக்கு கல்வியில மேல இருக்குது. இந்த இஸ்லாமியருடைய நிலை அதை விட மோசமா இருக்குன்னு சச்சார் கமிட்டி அறிக்கை சொல்லுச்சு. அதையெல்லாம் மறந்து விட்டு இன்னைக்கு யாருமே கேட்காத, யாரிடத்திலுமே இவங்க தானே இந்த நரேட்டிவ் ஸ்டார்ட் பண்றது, இவங்க தானே. யார் இதை பத்தி பேசினா இப்போ இன்னும் ஒரு படி மேல சொன்னா, அன்னைக்கே நடந்த ஒரு விஷயம் என்ன, இவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது வக்ஃபை பத்தி 13-14 மணி நேரம் பேசிட்டு மக்கள் உயிர்கள் குடிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மணிப்பூரிலே கவர்னருடைய ஆட்சியை நீடிப்பதற்கான திட்டத்தை வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்படி பேச்சோட பேச்சா முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ எது முக்கியத்துவம் பெற வேண்டும்? இதுவரைக்கும் மோடி முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தின் மீது கவனம் செலுத்தி இருந்திருக்கிறாரா? முஸ்லீம்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தில் பாஜக கவனம் செலுத்தி இருக்கிறதா? ஆனா இதை அறிவிப்பதற்கு கூட ஒரு முஸ்லீம் அமைச்சர் அவரிடத்தில் இல்லையே. வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில்லை பத்தி கொண்டு வரது கூட ஒரு முஸ்லீம் அமைச்சர் இல்லையே அவங்க கிட்ட. ராமராவ் சார், இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாலேயே நீங்க வந்து அகிலேஷ் யாதவ் வந்து பேசியிருக்காரு, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த கவர்மெண்ட் இதெல்லாம் டேக் ஓவர் பண்ணுங்கிற மாதிரி. இது வரக்கூடிய நாட்களில் அங்கங்கே போராட்டங்கள் எல்லாம் வெடிக்குது சார், ஜனங்க வீதிக்கு இறங்கி போராட்டம். இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இது இல்லை, 100% வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உங்கள் கொஷினுக்கு வந்துட்டு இப்போ இங்கே மரியாதைக்குரிய சேலம் மணிகண்டன் ஒரு கொஷின் கேட்டார்ல, ஆசியா ஐஏஎஸ் ஃபாத்திமா முசஃபர் 2 முஸ்லீம் மெம்பர் என்ன பண்ணலான்னு கேட்டார். தமிழ்நாட்டில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் வக்ஃப் போர்டில் 2 முஸ்லீம் மெம்பர் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆசியா ஐஏஎஸ், நம்ம முன்னாள் அப்துல் சமத் சாபுடைய மகன் இருக்காங்க இல்லையா முஸ்லீம் லீக்ல ஃபாத்திமா முசஃபர், அவங்க 2 பேரும் முஸ்லீம் மெம்பர் இருக்கிறாங்க. அப்புறமா நீங்கள் கொஞ்சம் கேட்டுருங்க அவர் ரிட்டர்ன் வரும்போது ஒன்று. அப்போ அவர் எனக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லி என்ன சொன்னாருன்னா,
அது மாதிரி ஒரு மினிஸ்ட்ரியை கொண்டு வந்துருவோமா அப்படின்னாரு. நான் கூட இன்னொன்று சொன்னேன், அங்கே இருக்கக்கூடிய முல்லாக்கள்லேருந்து மோதினார் வரைக்கும் எல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, அவங்க எல்லாருமே அரசு அதிகாரிகளாக மாற்றி சம்பளம் கொடுப்போம், அது மாதிரி கொடுப்பாங்களான்னு கேட்டு சொல்லுங்கள். 2 அதே மாதிரி முறைப்படி டாக்குமெண்ட் இருக்கிற கிறிஸ்டியன் ஒரு உதாரணம் சொன்னார். கிறிஸ்டியனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் முறைப்படி டாக்குமெண்ட் இருக்குன்னு. கண்டிப்பாக அவர் வந்து சட்ட ரீதியான விஷயங்களை பார்த்து விட்டு எப்படிலாம் நாட்டில் நடக்குதுன்னு பார்க்கணும். மும்பையில் நடந்த ஒரு விஷயத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கோர்ட் வந்து 2 ஃபெடரல் கவர்மெண்ட்டையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கொஷின் கேட்டுச்சு, ஏன் இதை முறைப்படுத்த முடியல? கிறிஸ்தவ மிஷனரியுடைய சொத்துக்கள் அனைத்துமே வந்து முறைப்படி கையாளப்படாமல் பிரச்சனையாகவே இருக்கிறது. இதற்கு ஒரு சட்டம் இந்து அறநிலைத்துறையை போலவே வக்ஃபை போலவே கொண்டு வர வேண்டும் என்று ஜஸ்டிஸ் என்னுடைய நினைவு சரியா இருந்தால் வெங்கடேஷ் நினைக்கிறேன், அப்போ வந்து அந்த கொஷினை கேட்டார். இதெல்லாம் அவர் பார்த்துட்டு படிச்சுட்டு பேசினாருன்னா நல்லா இருக்கும். இப்படி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வந்தது வந்து சந்தேகம் சார். இப்போ ஆளாளுக்கு இவங்க இந்த ரயில்வேட்ட இவ்வளோ சொத்து இருக்கு, இவங்க கிட்ட இவ்வளோ சொத்து இருக்கு, இவங்க கிட்ட இவ்வளோ சொத்து இங்கே இருக்கு. ஆனால் பொதுவாக காமனாக பேசும்போது இந்த மொத்த நாட்டில் இருக்கக்கூடிய சொத்து வெறும் 60%, 70%, 10% பீப்புள் தான் இருக்கணும்னு சொல்றாங்க. எது நிஜம்ன்ட்டே எங்களுக்கு தெரியலையே. இல்லை, அதுதான் இப்போ இந்தியன் கோர்ட்ஸ் வந்து சர்ச்சை பற்றி சொல்லும் பொழுது சர்ச்சுக்கான சொத்துக்களை பற்றியே தனியாக பல வழக்குகள் நடந்திருக்குது. அதனால வந்து அது முறைப்படுத்தப்பட்டிருக்குது, இதை முறைப்படுத்தப்படணும் உடனே இங்கே ஒரு, ஏன்னா இவங்க கேரளாவில் ஒரு ட்விஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் டீம் வந்து கிறிஸ்டினுக்கும் முஸ்லீமுக்கும் சிண்டு முடிஞ்சு விடுறது, அதுக்காக அந்த டைலாக் அவர் அடிக்கிறார். இங்கே அதுவும் கிறிஸ்டினுடைய ப்ராப்பர்ட்டிஸும் இஷ்யூஸில் தான் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒன்று சொன்னார் பாருங்க, அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது, இதை வந்து முறைப்படுத்தணும். அந்த ஒரு கேள்வி, பிராக்டிசிங் முஸ்லீமாக 5 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்வதற்கு நீங்கள் யார்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, எவ்ரி சிங்கிள், முதல்ல அவர் கான்ஸ்டியூஷனை படிச்சுட்டு வந்து பேசணும். எவ்ரி சிங்கிள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஹஸ் காட் த ரைட் டு ப்ரொஃபஸ், பிராக்டிஸ், ப்ரொபகேட் இஸ் ஓன் ரிலிஜியன். நான் ஒரு முஸ்லீமாக மாறிவிட்டேன், அடுத்த கணத்திலேயே எனக்கு இஸ்லாத்துடைய எல்லா விஷயங்களும் எனக்கு இலகுவாய் வந்துடும். நான் ஒரு இந்துவா மாறிட்டேன், எனக்கு அடுத்த கணமே இந்து மதத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே நான் அதை ப்ரொஃபஸ் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை என்னுடைய கான்ஸ்டியூஷன் கொடுத்துரும். நான் கிறிஸ்டினா மாறிட்டேன், அடுத்த கணமே எனக்கு இந்த மதத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் ப்ரொஃபஸ் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை இந்த கான்ஸ்டியூஷன் கொடுத்துட்ட போது அதற்குள்ளாக புகுந்து நீ வந்து 5 வருஷம் நீ ப்ராக்டிஸ் பண்ணாதான் உனக்கு தர முடியுங்கிறது, இட் இஸ் அ டைரக்ட் வார் தட் ஹஸ் பீன் வேஜ்ட் அகைன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன். அது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்ட போர். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. வக்ஃபுக்கு இவர் வக்ஃபா இது முஸ்லீம் ஆயிடுவாராம், ஆயிட்டு இருக்கிற சொத்தெல்லாம் வக்ஃப் பண்ணிடுவாராம், பண்ணிட்டு போறான். உங்களுக்கு என்ன, அவன் சொத்தை தான் பண்ண முடியும். ஓகே, தன்னுடைய சொத்தை முதல்ல வக்ஃபுடைய அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த மண்ணில் வந்து நான் சென்னை மாகாணத்துக்கு ராஜாவாக இருந்தேன், அரசராக இருக்கிறேன் வச்சுக்கிங்களேன். இப்போ அரசராக இருக்கிறதுனால ஒரு புறம்போக்கு இடத்தையோ அனாமதேய இடத்தையோ அன்கிளைம்டு ப்ராப்பர்ட்டிஸையோ நான் வக்ஃபா தர முடியாது. பர்சனலி ஒன்று செல்ஃப் ஏண்டாக இருக்கணும், இல்லை எனக்கு ஆன்செஸ்டர்லாம் எனக்கு வந்து இருக்கணும், அதைத்தான் நான் தர முடியும். ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாம் அல்லாதவர் திடீர்னு முஸ்லீம் ஆகி வந்துட்டாரு, அவர்கிட்ட சொத்து இருக்குன்னா அவர் வக்ஃபா தரலாமா தரக்கூடாது முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யாரு? உங்களுக்கு யாரும் அதிகாரத்தை கொடுத்தது? அப்ப இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒன்றையே நியாயப்படுத்தக்கூடிய மனநிலைக்கு வந்திருப்பது என்பது பேராபத்தானது. இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்துக்கு பேராபத்தானது. சொன்னார் சிஏஏ வந்து, நான் மீண்டும் மீண்டும் அவருக்கு பல விவாத களங்கள் நான் புரிய வச்சிருக்கிறேன். சிஏஏ வந்ததனால் டைரக்ட் பெனிஃபிஷியரிஸ் உடனடியாக சிஏஏவின் மூலமாக சிட்டிசன்ஷிப்பை பெற முடியும். அப்படி பெற முடியவருடைய பட்டியலில் இஸ்லாமியர்கள் வர முடியாது. என்ஆர்சியின் மூலமாக கணக்கெடுக்கப்பட்டால் பல பேருடைய குடியுரிமை பறிபோகும். அப்படி பறிபோகி விட்டால் முஸ்லீம்கள் வந்து எனக்கு சிஏஏ மூலமாக குடியுரிமை தாருங்கள் என்று கேட்க முடியாது. இதுதான் அந்த பாதிப்பு. நீங்க என்ஆர்சி எடுக்கும்போது தான் சிஏஏ பாதிப்பு வரும் என்று பலமுறை புரிய வைத்து விட்டேன். 370 ஆர்டிகல் அப்ரகேஷனுக்கு பின்னால் நடந்த தேர்தலில் பாஜக மண்ணை கவ்வியது. 370 ஆர்டிகல் வேண்டும் என்று மக்கள் நினைத்தார்கள். அதனால் தான் அதை ஆதரிக்கக்கூடிய கட்சிக்கு ஆதரவு கொடுத்து அதை தேர்ந்தெடுத்தார்கள். சட்டமன்றத்திலே அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி காட்டினார் முதல்வர். சோ இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது பாஜக இதுவரை கொண்டு வந்த அனைத்துமே மனித குலத்துக்கு விரோதமான திட்டங்களைத்தான் கொண்டு வந்தது. மைய நீரோட்டத்தில் எது விவாதிக்கப்பட வேண்டும் அந்த விவாதங்களில் இருந்தெல்லாம் மக்களை டைவர்ட் செஞ்சு விட்டு வேற விஷயங்களை பத்தியே நீங்க பேசிட்டு இருக்குன்னு கொண்டு வந்துச்சு. இப்ப இந்த வக்ஃப், இப்ப ஓய்சி முதற்கொண்டு எல்லாரும் பேசிய முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நாளைக்கு யோகி ஆதித்யநாத் ரொம்ப 80:20 அப்படின்னு பேசுற உங்க கொஸ்டினுக்கு வர்றேன். இப்ப யூபியில போய் இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு ஒட்டுவார். யார் கேள்வி கேட்க முடியும்? சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் அவங்களுக்கு, ஸ்டேட் வக்ஃப் கவுன்சில் அவங்களுக்கு, அவங்களே மெம்பர்ஸை போட்டுக்குவாங்க. குறிப்பா 2 நான் முஸ்லீம் மெம்பர்ஸையும் போட்டுக்குவாங்க. அந்த நான் முஸ்லீம் மெம்பர்ஸ்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த 2 நான் முஸ்லீம் பிஜேபி மெம்பர்ஸா இருப்பாங்க. அதுக்காகத்தான் நீங்க இதை பண்றீங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. அப்ப என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. நாளைக்கு அடுத்து எங்க போவாங்க? ஒரு தர்கால ஒட்டுவாங்க. நீங்க உங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டு இல்லையா? எலும்புல மக்கி போன அவுரங்கசீப் எலும்பி தோண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தானே நீங்க. அப்ப எங்கேயாவது கபரஸ்தானுக்கு போவீங்க, அங்க போய் கபரஸ்தான்ல ஒட்டுவீங்க, இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இல்ல அப்படின்னு ஒட்டுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? தர்கால போய் ஒட்டுவீங்க, இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இல்ல அப்படின்னு ஒட்டுவீங்க. இது எப்படி வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இல்ல? நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியும்? வக்ஃப் போர்டுல மெம்பரே நாங்க தானப்பா. இது யார் ஆய்வு பண்ணணும்? கூப்பிடுறா கலெக்டர். யோகி ஆதித்யநாத்துடைய கவர்மெண்ட்ல இருக்கிற கலெக்டர் என்ன பேசுவாரு? அந்த அவங்களுடைய எஸ்பி தான் என்ன சொன்னாரு? ஹோலியில யாரும் வெளியே வராதீங்கன்னாரு. ஹோலி வந்தா ஜும்மா தொழுவ போவாதீங்கன்னாரு. யாரும் நோம்பு திறக்க வெளியே வராதீங்கன்னாரு. அப்ப அவங்க கலெக்டர் என்ன பேசுவாரு? அப்போ அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்ட போர் இதை ஏன் நான் சொல்லுவேன் அப்படின்னா,
திருச்செந்துறை கிராமத்தை பற்றி இவர்கள் பொய் பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சட்டப்பூர்வமாக இவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா there is no judicial oversight அப்படின்னு சொன்னாங்க. பிஐபி கொடுத்த அறிக்கையிலேயே இதுல ஜுடிஷியல் ஓவர்சைட் இல்ல. ஏன் அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். there is no judicial oversight on tribunal decisions. தீர்ப்பாயங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, வக்ஃப் தீர்ப்பாயம் எடுக்கக்கூடிய முடிவை further complicating work management without the possibility of appealing. எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா இது? வக்ஃப் ஆக்ட் 1995 செக்ஷன் 83 சப்கிளாஸ் 9 ஆஃப் வக்ஃப் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, வக்ஃப் ட்ரிபியூனல் கேன் பி சேலஞ்ச்டு இன் ஹை கோர்ட் வித் இன் 90 டேஸ் த்ரூ ரிவிஷன் பெட்டிஷன். நீங்க அப்பீல் தான் போக முடியாது, ரிவிஷன் பெட்டிஷன்ல 90 டேஸ்ல போக முடியும். ஈவன் இஃப் யூ ஆர் அக்ரீட் வித் தி டெசிஷன் ஆஃப் ஹை கோர்ட் யூ கேன் அப்ரோச் சுப்ரீம் கோர்ட் இன் எஸ்எல்பி. ஓகே, புரியுது. அப்படின்னு சட்டம் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. இப்போ இவங்க கொண்டு வந்த சேஞ்சஸ் என்ன தெரியுமா? ஒரு லா எக்ஸ்பர்ட் ஜட்ஜ் வந்து ட்ரிபியூனல்ல முஸ்லீமா இருப்பாரு, அதை வந்து நான் முஸ்லீமா கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. சரி, நேஷனல் எமினன்ஸ் அட்வொகேட்டும் போடுறாங்க. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, அப்ப நீங்க ஒரு ஜட்ஜ முஸ்லீம் ஜட்ஜா பாக்குறீங்க. ஜட்ஜ் பார்க்க வேண்டியவரை நீங்க ஜட்ஜா பார்க்கணும். ஒரு லா எக்ஸ்பர்ட்டை வெறும் லா எக்ஸ்பர்ட்டா தான் பார்க்கணும். அவரை முஸ்லீம் லா எக்ஸ்பர்ட்டா பார்த்து நீங்க என்ன செய்தி சொல்ல வரீங்கன்னா, just because being a Muslim law expert, just because being a Muslim judge, he will be biased அப்படிங்கிறீங்க. ஓகே, அப்ப இது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது தானே. அப்ப இதை மாத்துறீங்கல்ல. அவர் ஒரு நீதிபதியா நீங்க பார்க்க தயாரா இல்ல, அவர் ஒரு வெறும் லா எக்ஸ்பர்ட்டா நீங்க பார்க்க தயாரா இல்ல, அவர் முஸ்லிமா இருக்கிறதுனாலேயே அவர் அதை மாற்றி சொல்லுவார் அப்படிங்கிறீங்க. அப்படிங்கறத கொண்டு வந்து தான் மாத்தி ட்ரிபியூனல்ல இருக்கிறதுனால அதுதான் இருக்கிறதுனால நீங்க இதுல என்ன சொல்றீங்கன்னா, ஒரு ஒரு ஹைகோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இருக்கணும்னு சொல்றீங்க, ஒரு நேஷனல் லா எமினன்ஸ் இருக்கணும்னு சொல்றீங்க. ஆனா அவங்க முஸ்லிமா இருக்கணும்னு இதுல சொல்லல. இப்ப அதுதான் இந்த பில்ல சொல்லல. அவன் முஸ்லிமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்னா இப்ப என்னன்னா, அப்ப உங்களுக்கு நீங்க அவர் என்னவா பார்க்கல, ஓகே, நீங்க அவர் வெறும் நீதிபதியா பார்க்கல. அப்ப நீங்க அந்த இடத்துல ஓரவஞ்சனை பண்ணி தான் இருக்கீங்க. அப்போ நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் இருக்குது, டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் இருக்குது. நீங்க அங்க இருந்து அடுத்து தேவை அப்படின்னா நீங்க டிஆர்டில இருந்து டிஆர்ஏடிக்கு போலாம், என்ஜிடில இருந்து என்ஜிஏடிக்கு போலாம். வச்சுட்டு போங்க. உங்களுக்கு உண்மையிலே இஃப் யூ ஆர் அக்ரீவ்ட் வித் ட்ரிபியூனல் ஆஃப் வக்ஃப் போர்டுனா இன்னொரு அப்பீலன்ட் ட்ரிபியூனல் வைக்கலாமே சார். முறைப்படுத்துவதுதான் உங்க நோக்கம்னா அதுக்கு 1000 வழி இருக்கு சார். முறைப்படுத்துவதுதான் உங்க நோக்கம். அதுல இருந்து ரெவென்யூ ஜெனரேட் இன்னொன்று வந்து சார், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். ரெவென்யூ ஜெனரேட் பண்றதுங்கிறது ஒரு தர்ம சொத்தில் இருந்து சாத்தியமே இல்லாத ஒன்று. வக்ஃப்ங்கிறது ஒரு தர்ம சொத்து. அதுல இருக்கிறவங்க எல்லாமே குறைந்த வாடகைக்கு, வக்ஃப் போர்டுல இருக்கிற வீட்டுல வந்து வாடகைக்கு இருக்கிறவங்க குறைஞ்ச வாடகைகள் இருப்பாங்க. இவர் சவால் விடார் நெஞ்சை தட்டி. நான் எப்படி இந்த சவாலை வந்து உயர்த்தி காட்டுறேன் பாரு. உங்க சவால்லாம் பல பார்த்துட்டோம். 15 லட்சம் அக்கௌண்ட்ல போட முடியும்னு நீங்க சொன்னது, கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வர முடியும்னு நீங்க சொன்னது, give me 50 days burn me alive if I am wrong. இது யாருடைய வார்த்தை? நரேந்திர மோடியுடைய வார்த்தை. ஓகே, ஓகே.